ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடுகளில் கேட் இன்னும் கிரில் பகுதி மெட்டல்னால் யூஸ் பண்ணிருக்க பகுதிகள் துருபிடிக்கிறதுனால அந்த கேட்டே அந்த கிரில்லே மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் அதை புதுசாக போட்ட கொஞ்ச நாட்கள்லேயே இந்த மாதிரி ரஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதை எப்படி நம்ம வராமல் பாதுகாக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ரஸ்ட் வர்றதுக்கு நிறைய ரீசனில் ஒன்று வந்து இப்போ உள்ள மெட்டல்லாம் ரஸ்ட் வராது, துருபிடிக்காது. ஆனால் அவங்க வெல்டு பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் பகுதி இன்னும் அந்த வெல்டு பண்ணதுக்காக அவங்க பாலிஷ் பண்ணிப்பாங்க சில பகுதியில், வெல்டு பண்ண ஏரியாக்களில் அதுலேயும் துருபிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பகுதியிலும் துருபிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஜன்னல் பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் கூட அப்படிதான். இது வந்து 1 mm திக்னஸ் உள்ள 2 mm திக்னஸ் உள்ள தகரம். இதுல வந்து ஜன்னல் பகுதியில் போட்டுருக்கு. அதை எப்படி நாம வந்து ரஸ்ட் பிடிக்காம பாதுகாக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல அந்த புதுசா போட்டிருக்க ஜன்னல் பகுதியில் வந்து அதுல சிமெண்ட் வேஸ்ட் எல்லாம் நிறைய போட்டோம், சாந்து இன்னும் காங்கிரீட் இதெல்லாம் போட்டுருக்கோம். அதை வந்து நம்ம ஃபுல்லா ஸ்கிராப்பரை வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, இல்லைன்னா இப்போ கிரைண்டிங் மிஷின் நிறைய வந்து அதை வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க. தேய்ச்சி எடுத்துட்டா வேலை கம்மி. அப்படி இல்லைன்னா ஸ்கிராப்பரை வச்சு தேய்ச்சி மறுபடியும் நீங்க ஸ்டாண்ட் பேப்பரை 80 நம்பரோ 50 நம்பரோ யூஸ் கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுத்துருங்க. அதில் ஒரு ரஸ்ட் இருக்கக்கூடாது, துரு இருக்கக்கூடாது. ரஸ்ட் அவெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு ப்ரெஷ்ஷை வச்சு வேஸ்ட் துணி வச்சு கம்ப்ளீட்டாட்டு தொடச்சி எடுத்துருது. தொடச்சி எடுத்த பிறகு நிப்பான் பெயிண்டில் எபாக்சி பிடி ட்ரூ கேர் 1Kங்கிற ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து ஏஷியன் பெயிண்ட், பெர்ஜர், இன்னும் நிறைய கம்பெனிஸ், நேஷனல் பெயிண்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரியே ப்ராடக்ட். சமயத்தில் இந்த பெயிண்டை நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது NC பேஸ் எபாக்சி ப்ரைமர். NC மேக்ஸிமம் எபாக்சி எல்லாமே NC பேஸில் தான். எல்லா எபாக்சியும் NC மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இதுவும் எபாக்சி தான். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எந்த பெயிண்டை நீங்கள் வாங்கும்போது அதை கம்ப்ளீட்டாக ஒரு 4 லிட்டர் டப்பாவில் வச்சு முழுசாக நீங்கள் கலக்கி எடுத்துட்டானது. இதோட கலர்ஸ் வந்து ஏஷியன் பெர்ஜரை விட டிஃப்ரெண்ட் கலர்ல, கிரே தான், ஆனால் நல்ல டார்க் டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கு. யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருந்தது. மிக்ஸ் பண்றதுக்கு NC மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுலேயும் நிப்பான் பெயிண்ட்ல ஹை குவாலிட்டி NC எல்லாம் இருக்கு. NC தின்னர் அதை யூஸ் பண்ணுங்க. நம்ம 1 லிட்டர் 4 லிட்டர் வாங்கும்போது முழுசா அதை நம்ம இன்னொரு டப்பாவில் ஊற்றி கலக்கிறது நல்லது. ஏன்னா கீழே வந்து எபாக்சியை பொறுத்தவரை கீழே கொஞ்சம் கட்டியா இருக்கும். நம்ம கம்ப்ளீட்டா கலக்கி எடுக்கிறது நல்லது. NC ஊற்றி அந்த மாதிரி கலக்கி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணி தொடச்சி வச்சிருந்த அந்த கிரில் பகுதிகளில் ப்ரெஷ்ஷை கொண்டு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கிரில்லுக்கு வந்து பொதுவாக எபாக்சிக்கு சின்ன ரோலர், அந்த ரோலர் வச்சு இந்த மாதிரி கிரில்லுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். நான் இதில் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரோலர் வச்சு யூஸ் பண்ணோம்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடியும். அந்த எட்ஜ் பகுதிகள் மட்டும் ப்ரஷ் வச்சு நம்ம கட் பண்ணணும். இல்லைன்னா மாஸ்கிங் டேப் போட்டு நம்ம அதை கட் பண்ணுறது நல்லது. மாஸ்கிங் டேப் போட்டு எட்ஜஸை வந்து ரோலர் வச்சே கட் பண்ணி. பெர்ஜர், ஏஷியன், நேஷனல் அந்த இதை விட இது வந்து கலர்ஸ் நல்லா இருக்கும். எபாக்சி பிரைமர் அடித்த ஒரு 2 கோட் அடித்தாலே போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கலர்ஸ் பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெட்டல் பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெட்டல் பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சிங்க்ரோமேட் யூஸ் பண்ணியிருக்காங்க மெட்டல் பிரைமர். அந்த பகுதிகளில் நிறைய துரு பிடிச்சிருந்தனால கஸ்டமர் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி எபாக்சி அதாவது நாங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நிப்பான் பெயிண்ட்ல உள்ள எபாக்சி அப்ளை பண்ணோம். 2 கோட் ரோலர்லேயே அப்ளை பண்ணோம். இப்போ எல்லா இடங்குமே இந்த மாதிரி மாடல் கிரில் தான் யூஸ் பண்ணும். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு எபாக்சி பிரைமரே நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இன்னும் எபாக்சியோட ஹை குவாலிட்டி பெயிண்ட்ஸ் இருக்கு. அதை பற்றின டீடைல்ஸ் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்னும் எண்டு ஸ்க்ரீன்லையும் இருக்கு, வாட்ச் பண்ணுங்க. வாட்டர் ப்ரூஃபிங், மெட்டல் கேர், வுட் பாலிஷ் பற்றி வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் இருக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாட்ச்